பிரதமர் மோடியின் தலைமையின் கீழ் ஒட்டுமொத்த வடகிழக்கு மாநிலங்களும் கிளர்ச்சி வன்முறைகளில் இருந்து விடுவிக்கப்பட்டு வளர்ச்சி பாதைக்கு திரும்பியுள்ளது என்று அமித் ஷா தெரிவித்துள்ளார். அசாமின் கோக்ராஜில் அனைத்து போடோ மாணவர் சங்கத்தில் 57வது ஆண்டு மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய அமித் ஷா, போடோபோ உபேந்திரநாத் பிரம்மாவின் ஒவ்வொரு கனவையும் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய மற்றும் அசாம் அரசு ஒன்றிணைந்து நிறைவேற்றி வருகின்றன. 2020 ஜனவரி 27 போடோலாந்து பிராந்திய அமைப்பு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்ட போது எதிர்க்கட்சிகள் அதை கேலி செய்த நிலையில் இன்று மத்திய மற்றும் அசாம் அரசு இணைந்து இந்த ஒப்பந்தத்தில் 82% நிறைவேற்றியுள்ளன. பிரதமர் மோடியின் தலைமையின் கீழ் அடுத்த 2 ஆண்டுகளில் இந்த ஒப்பந்தத்தின் 100% மத்திய அரசு செயல்படுத்தும். போடோலாந்தில் அமைதியின்மை, குழப்பம், பிரிவினைவாதம் குறித்து விவாதங்கள் நடைபெற்ற நிலையில் இன்று கல்வி, வளர்ச்சி, தொழில்துறை ஆகியவை மீது கவனம் திரும்பியுள்ளது என்று தெரிவித்துள்ளார். மேலும் 35 லட்சம் மக்கள் தொகை கொண்டுள்ள போடோலாந்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு 1500 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளது என்றும், பிரதமர் மோடியின் ஆட்சியில் ஒட்டுமொத்த வடகிழக்கு மாநிலங்களும் வளர்ச்சி அடைந்து வருகிறது என்று அமித் ஷா தெரிவித்தார்.